இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பாலிமார்பிசம். நோட் பண்ணிக்கோங்க, பாலிமார்பிசம். ஓகே, பாலிமார்பிசம். உங்களோட பேட்ச் எது? ஜூன் தானே? ஜூன் ஃபுல் ஸ்டாக் பேட்ச்ல பைத்தான் பிராக்டிஸ்ல இன்னைக்கு டேட் வந்து செப்டம்பர் 17. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னா என்னன்னா, பாலிங்கிறது மெனின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாலி மீன்ஸ் மெனி, மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, பாலி மீன்ஸ் மெனி அப்படின்னு போட்டுட்டு we can handle many forms அப்படின்னு போட்டுக்கோங்க. we can handle many forms. okay, we can handle many forms. ஓகே, இத போட்டுட்டு இப்ப கீழே ஒரு பிராக்கெட்டுக்குள்ள நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. ஓகே, இதுதான் பாலிமார்பிசமோட மெயின் மீனிங் ஆக்சுவலா. ஓகே, மெனி ஃபார்ம்ஸ் யூஸ், அதாவது சேம் நேம். இருங்க 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 ஒரே நிமிஷம் நோட் பண்ணீங்க, டக்குன்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. சேம் நேம் இல்லைங்க, சேம் மெத்தட் நேம் யூசிங் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். நோட் பண்ணுங்க, சேம் மெத்தட் நேம். ஓகே, இல்லைன்னா சேம் ஃபங்க்ஷன் நேம் யூசிங் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். நோட் பண்ணிக்கோங்க, சேம் ஃபங்க்ஷன் நேம் ஆர் மெத்தட் நேம். ஓகே, உங்களுக்கு தெரியும் ஊப்ஸ்னாலே மெத்தட்னு சொல்லணும். சேம் மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் நேம் யூசிங் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஓகே, நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணீங்களா கைஸ்? ஓகே, சோ நெக்ஸ்ட் போலாமா? நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே கைஸ், கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல கூகுள்ல கொஞ்சம் தியரிட்டிக்கலே படிங்க கைஸ். நான் ஷார்ட்கட்டா உங்களுக்கு சொல்லி தரேன், ஷார்ட்டா. ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுவோமோ அப்படி தான் நான் சொல்லி தரேன். ஏன்னா ஃப்ரெஷருக்கு இது பத்தாது ஆக்சுவலா. ஓகே, ஓப்பன் டு சே. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ்னால அந்த இன்டர்வியூல எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த பலவளெல்லாம் இழுக்கக்கூடாது, டக்கு டக்குன்னு சொல்லணும். அதுக்காக என்னோட ஸ்டாங்ல நான் சொல்றேன், தயவு செஞ்சு கூகுள்லயே கொஞ்சம் ரெஃபர் பண்ணி நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாலிமார்பிசம்னா என்ன அப்படின்ட்டு ஒரு பாயிண்டா ஒரு 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் கிட்ட எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது நீங்க பிராக்டிக்கலோட 80% தியரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஊப்ஸை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா ஜென்ரலா டெக்னிக்கல் ரவுண்ட்ல அவன் அதை தான் கேட்கறாங்க அதிகமா. ஓகே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் அட்டன் பண்ண வரைக்கும். ஸோ அதனால தயவு செஞ்சு கூகுள்லயே கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க தியரி. புரியுதா? சூப்பர் கைஸ். ப்ரோக்ராம் நான் சொல்றதை அப்படியே 100% எழுதி காமிச்சா போதும். ஓகே, இந்த பாலிமார்பிசம் வந்து சும்மா ஒரு சின்ன கான்செப்ட். இதுக்கு அடுத்த வரது அது எல்லாமே ஃபர்ஸ்ட் 2 தான் முக்கியம். இது வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சு ஒப்பிச்ச பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது என்ன சார் அப்படின்னா, மெனி என்னது சேம் மெத்தட் நேம் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்னா புரியலையே சார். இப்ப கிளாஸ் நல்லா கவனிங்க. ஒரு கிளாஸ் ஆக்சுவலா இது ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். இதுக்கு நான் சின்டாக்ஸ் இல்லாம டைரக்டாவே நான் கோடு போடுறேன். இது நல்லா கவனிங்களேன். இந்த கிளாஸ் வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னா, இப்போ என்ன வச்சுக்கலாம், டக்குன்னு ஈஸியா சொல்ற மாட்டேன் பார்க்கணும்னா, கிளாஸ் வந்து ஃப்ளை அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? கிளாஸ் வந்து ஃப்ளை அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃப்ளைனா பறக்கிறது. டெஃப். ஓகே, டெஃப் என்ன வச்சுக்கலாம்னா, டெஃப் இல்ல இருங்க, எனக்கு நான் ஈஸியா ஞாபகத்துக்கு வருது இதுதான். கிளாஸ் இந்தியா அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்தியான்னு வச்சுக்குவோம். இந்தியால ஒரு மெத்தட் எழுதுறேன், டைரக்டாவே எழுதுறேன். ஓகேவா? என்னன்னா, இந்தியால ஃபேவரட் ஸ்போர்ட். ஓகே, எல்லாம் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸ்போர்ட்ஸ். ஓகே, அப்படிங்கிற ஒரு மெத்தட் எழுதுறேன். மெத்தட்னாலே செல்ஃப் போடணும். இதுக்கெல்லாம் அந்த இன்ட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது. இது நீங்க சும்மா டைரக்டாவே எழுதலாம். அப்ப இந்தியாங்கிறது ஒரு கிளாஸ் நேம், ஆனா ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ஒரு மெத்தட். ஓகேவா? இப்ப இந்தியால ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் என்னது? மோஸ்ட்லி எல்லாரும் சொல்றது கிரிக்கெட் தான் சொல்லுவாங்க, ரைட்? ஓகே, இப்ப இந்தியா ஃபேவரட் கேம் இஸ் கிரிக்கெட். ஓகேவா கைஸ்? ஃபேவரட் கேம். இது வந்து ஒரு கான்செப்ட். இன்னொரு கிளாஸ் எழுதுறேன். இது வந்து என்ன எழுதலாம்னா, இப்ப வேற என்ன எழுதலாம்னா, இப்ப வேற என்ன கைஸ், ஒரு கண்ட்ரி சொல்லுங்க. ஆஸ்திரேலியான்னு வச்சுக்கோமா. ஆஸ்திரேலியா. ஓகே, சோ இப்ப ஆஸ்திரேலியாங்கிற ஒரு இது, ஆனா அங்க ஃபேவரட் கேம், ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ். கவனிச்சிங்களா நான் என்ன பண்றேன்னு? ஓகே, ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ், SPORTS ஸ்போர்ட்ஸ் செல்ஃப் கோலன் கிளிக் என்டர். பிரிண்ட்ல ஆஸ்திரேலியா
ஃபேவரட் சும்மா கேம் நான் ஏதாவது ஒன்று போடுறேன், ஹாக்கின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து கிளாஸ் ஜெர்மன். ஓகே, ஜெர்மனி. ஸோ இப்போ ஜெர்மனியோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போடுறேன். அது இதுல இருந்து உங்களுக்கு இப்போ என்ன தெரியுது? டெல் மீ கைஸ், இதுல இருந்து இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது நான் எழுதிருக்கிறது வரைக்கும்? டெல் மீ கைஸ். சேம் மெத்தட் நேம். அவ்வளவுதான். இதுதான் எக்ஸாம்பிள் பா. புரியுதா? அப்ப சேம் மெத்தட் நேம் யூசிங் டிஃபரண்ட் கிளாसेस, இதுக்கு பேரு தான் பாலிமார்பிசம். ஓகே, புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, அப்ப நான் எப்படி எழுதிருக்கேன் பாத்தீங்களா? சூப்பர் சார். இப்போ இது எப்படி சார் ரன் பண்றது? இது ஈஸி தான் ஆக்சுவலா. ஆப்ஜெக்ட் 1 கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் 1ல வந்து நான் இந்தியாவை கால் பண்ணிடுவேன். ஓகேவா? அதே மாட்டம் ஆப்ஜெக்ட் 1 அதாவது ஆப்ஜெக்ட் 2ல வந்துட்டு ஆஸ்திரேலியாவை கால் பண்ணிடுவேன். ஓகே, ஆப்ஜெக்ட் 3ல வந்து ஜெர்மனியை கால் பண்ணிடுவேன். அவ்வளவுதான். இதை நீங்க எப்பனாலும் பாத்துக்கலாம். அதாவது எப்படி போலாம்னா பிரிண்ட் இல்ல, பிரிண்ட்ங்க தேவையில்லை. ஆப்ஜெக்ட் 1 டாட் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது காமன். அப்ப ஆப்ஜெக்ட் 1 கொடுத்தீங்கன்னா அதோட ஃபேவரட் கேம் டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, ஆப்ஜெக்ட் 1ங்கிறது இந்தியாவோட ஃபேவரட் கேம் டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, இதே இந்த இடத்துல மாத்தினா போதும். ஆப்ஜெக்ட் 2 போட்டேன்னா அதோட ஃபேவரட் கேம் டிஸ்ப்ளே ஆகும். ஆப்ஜெக்ட் 3 போட்டேன்னா அதோட ஃபேவரட் கேம் டிஸ்ப்ளே ஆகும். புரியுதா? அப்ப அந்த மெத்தட் நேம் சேம். ஓகே, அதான கிளாஸ் தான் டிஃபரெண்ட். புரியுதா கைஸ்? இது எங்கமா யூஸ் பண்ணிருப்பாங்க? நீங்க யூஸ் பண்ற ஜொமேட்டோ, ஓகே, அந்த இதுல எல்லாம் ஸ்விக்கி இதெல்லாம் இந்த லாஜிக் யூஸ் பண்ணிருமா பின்னாடி. புரியுதா கைஸ்? ஓகே, அதாவது வெஜ் இப்ப நான் வந்து சும்மா ஒரு பிரியாணி கொடுக்குறேன் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி கொடுக்குறேன்னா சிக்கன் பிரியாணின்னு எல்லா ஹோட்டலும் இருக்கும். ஹோட்டல் நேம் வேற, ஆனா அந்த சிக்கன் பிரியாணிங்கிறது காமன். கரெக்டா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன் புரியுதுல? சோ அந்த மாட்டம் லாஜிக் பின்னாடி எழுதிருப்பான். ஓகேவா? சோ அப்ப அதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணோம். அதுதான் கான்செப்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க கைஸ். சும்மா இது ஒரு பேசிக்கா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பாலிமார்பிசம்னா என்ன, அதுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். இதுல ஒரு சப் டாபிக் 2 இருக்கு. இன்டர்வியூக்காக நான் டீச் பண்றேன். நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ்.
கைஸ் நோட் பண்ணியாச்சா? Yes, sir. Yes, sir. ஓகே குட். நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்ன சார் மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் ரைடிங்னா என்ன சார்? ஓகே, நல்லா கவனிங்க கைஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்க, ரொம்ப ஈஸி தான். மெத்தட் ஓவர்லோடுனா ஓகே, இது ஓவர்லோடுனா என்னன்னா இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து நீங்க கிளாஸ் போடுங்கிற அவசியமா கிடையாது, சும்மா நீங்க டைரக்டாவே போடலாம். ஓகேவா? சும்மா டெஃப் என்ன போடலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு. சரி ஓகே, இப்போ நான் ஆடுன்னு போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுல வந்து ரிட்டர்ன் ஏ பிளஸ் பின்னு போடுறேன். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஏ பிளஸ் பி, ஏ கமா பி. ஓகே, அடுத்து இதே நேம திருப்ப நான் யூஸ் பண்றேன். ஆடு இதுல வந்து ஏ கமா பி கமா சின்னு போடுறேன். ஓகேவா? இதுல ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேவா? அதாவது இப்படி இருக்கிற மெத்தட நான் இன்னொரு மெத்தட் எழுதி அதை ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். புரியுதா கைஸ்? இதை ஓவர்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தான் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ நீங்க பிரிண்ட்ல ஆடு அதுல நான் 10 கூட்டல் 20 கூட்டல் 30, அதாவது 10 கமா 20 கமா 30னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே, எனக்கு அது மொத்தத்தையும் ரிட்டர்ன் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லும். பாத்தீங்களா 60ன்னு? சரி சார், இப்போ நான் 2 வேல்யூ மட்டும் போடுறேன், இப்போ ரன் பண்ணுங்களேன் அப்படின்னா இட்ஸ் ஷோயிங் எரர். ஏன்? ஏன்னா இது கடைசியா இருக்கிறதா எடுத்துக்கும். ஏன்னா நீங்க சேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப கடைசியா என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை தான் எடுத்துக்கும். அதுக்குரிய பாராமீட்டருக்கு ஏற்ற நீ வேல்யூ கொடுக்கணும். வெறும் 10 20 கொடுத்தா அப்ப சிக்கு யார் வேல்யூ கொடுப்பா? அப்ப சிக்கு ஒரு நான் 30 கொடுக்குறேன். புரியுதா கைஸ்? அப்பதான் எனக்கு ஆன்சர் எடுக்கும் 60ன்னு. புரியுதா? இதுக்கு பேரு தான் மெத்தட் ஓவர்லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற மெத்தட்ல இது வந்து ஓவர்லோட் ஆயிரும். புரியுதா கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கலாம் கைஸ். எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? கொஞ்சம் தியரி வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. ஓகே, ஏன்னா நான் ப்ரோக்ராம்டிக்கலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. தயவு செஞ்சு கொஞ்சம் தியரியா இந்த நெட்ல பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, புரியுதா? ஏன்னா அது சென்டென்ஸா வரும், அழகா பார்த்து அதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூஸ்ல நீங்க அப்பதான் அதை சொல்லி இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்றப்ப நல்லா அழகா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓவர் ரைடிங். ஓகேவா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். கிளாஸ் நல்லா கவனிங்க. கிளாஸ் ஷேப்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். இதுல வந்து ஏரியா, ஏரியா ரைட். ஓகே, செல்ஃப். ஓகே, இது என்னன்னா சும்மா ஒரு இந்த ஃபார்முலாக்காக நான் போட்டேன். இதுல என்னன்னா நான் ரிட்டர்ன்ல வந்து இது வந்து நான் என்ன போறேன்னா சும்மா ஐ எம் நாட் டிஃபர், அதாவது ஐ எம் நாட் ரைட்டிங் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். நான் இப்போ எது நான் கொடுக்கல ஆக்சுவலா.
இதை நான் வந்து நான் ஓவர் ரைட் பண்ணுவேன். ரைடுன்னு என்ன கைஸ், ரைட் பண்றது தாண்டி தாண்டி போகும். குதிரை நான் வச்சுக்கோங்க, ரைடுனாலே குதிரை ரைடுன்னு சொல்லுவாங்கல்ல, குதிரை எப்படி போகும், தாண்டி தாண்டி போகுமா, அந்த மாட்டை கணக்கு வச்சுக்கோங்க. இது வந்து ரைடு ஆகும். ஓகேவா? அப்ப நான் உள்ள ஒரு கிளாஸ், இன்னொரு கிளாஸ் எழுதிக்கிறேன். கிளாஸ் வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுல அந்த ஷேப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன கான்செப்ட், இது உங்களுக்கு தெரியும். இது இன்ஹெரிட்டன்ஸ். ஷேப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த மேல இருக்க கிளாஸ் நேம். ஓகே, இப்ப நான் வந்து அஸ்யூஷுவலா நான் கோட் எழுதுறேன். இனிட்ல என்ன எழுதுறானா, வித் கமா ஹைட். ஓகே, இதுதான் நம்ம எக்ஸ்மா தேவைப்படும், வித் ஹைட். அதாவது இந்த ரெக்டாங்கிளுக்கு, அதாவது செல்ஃப் டாட் வித்னா அந்த வித்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐயோ செமிகோலன் போறேன் பாருங்க. செல்ஃப் டாட் ஹைட்னா ஹைட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப டெஃப், இப்ப அந்த ரைடை தூக்கிட்டு வரேன் பாருங்க. இந்த ஃபங்க்ஷனை கால் யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா கைஸ்? இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏரியா, அவ்வளவுதான். புரியுதா? இதுக்கு பேர் தான் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேல இருக்கிறத, அந்த ஷேப்ல இருக்கிற மெத்தடை நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா கைஸ்? இங்க யூஸ் பண்ணி நான் ரிட்டர்ன்ல வந்து as usual செல்ஃப் டாட் வித் இன்ட் செல்ஃப் டாட் ஹைட்னு கொடுக்குறேன். அவ்வளவுதான். இதுதான் எக்ஸாம்பிள். ரைடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஓவர் ரைடு. வேற எங்கேயோ இருக்கிற அந்த மெத்தடை நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. புரியுதா கைஸ்? புரியுதா? எஸ்ஆர் எவ்ரிவன்? இதுக்கு பேர் தான் ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நீங்க அஸ்யூஷுவலா ரன் பண்ணி பாக்குறப்ப ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு ரெக்டாங்கிள். ஓகே, அதுல ஹைட் வந்து சும்மா 20 30 நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்ப ஆப்ஜெக்ட் 1க்குள்ள இருக்கிற ஏரியா அதை நான் ரன் பண்றேன். ஓகே, ரன் பண்ணா எனக்கு எங்கட ஆன்சரே காணா. ஓ, ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். ரிட்டர்னாலே அப்ப பிரிண்ட்டுக்குள்ள போடணும். இதை பிரிண்ட்ல போடணும். ரிட்டர்னாலே பிரிண்ட்டுக்குள்ள போட்டு இதை போடணும். அப்ப தான் அவுட்புட் வரும். ஓகே, எனக்கு 600 வருதா? புரியுதா கைஸ்? சோ புரியுதா? சரி சார், இப்ப இதே வந்து நான் தனியா ரன் பண்றேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஐ எம் நாட் ரைட்டிங்கிறது வரும். இதே வந்து நீங்க வந்து ரெக்டாங்கிளா கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு ரன் ஆகும். புரியுதா? இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். ரைடுங்க வாங்கல, ரைடுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வேற ஒரு மெத்தட் நேம நான் இன்னொரு இதுல யூஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இது என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் ரிடன். இந்த இடத்துல அப்படியே நோட் பண்ணுங்க, நான் எழுதுறது எழுதுங்க. ஓவர் ரிடன் அப்படிங்குவாங்க. அதாவது ஓவர் ரைடா, சாரி ஓவர் ரைடிய இது என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் ரைடு பை டிரைவ்டு கிளாஸ். டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிரைவ்டு கிளாஸ்னா மேல இருக்கிற கிளாஸ்ல இருந்து அது டிரைவ் ஆகி உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் கைஸ். இப்ப அடுத்து இன்னும் சூப்பரா ஈஸியா புரியும். என்காப்சுலேஷன்.
நோட் பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் போலாமா? கைஸ் நோட் பண்ணியாச்சா? Yes, sir. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட், நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இது ரொம்ப சப்பையான கான்செப்ட்டுங்குவாங்க, மொக்க கான்செப்ட்டுங்குவாங்க, என்காப்சுலேஷன். ஓகே, என்காப்சுலேஷன் என்னன்னா, அதாவது ஹைட் யுவர் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செக்யூர் யுவர் டேட்டா அப்படிங்குவாங்க. ஹைட் ஆர் செக்யூர் ஆர் ராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட் யுவர் டேட்டா ஆர் செக்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூர்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள் கைஸ் இந்த கான்செப்ட். இங்க பாருங்களேன், இப்போ எனக்கு இதை எடுத்து விட்டுறேன். இது எனக்கு இது வேணாம். இது வந்து நார்மல். இப்போ ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கரெக்டா கைஸ்? இப்போ நார்மல் கோடு இது. ஓகே, இதுல ஒண்ணுமே இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு கைஸ். டபுள் அண்டர்ஸ்கோர். இருங்க இருங்க இருங்க. ஓகே, செல்ஃப் டாட் வித் எங்கேயோ மாத்தி போடுறேனோ, டபுள் அண்டர் ஸ்கோர் எங்கேயோ மாத்தி போடுறேங்க. ஒரே நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம் கைஸ். எங்கேயோ நான் மாத்தி போடுறேன். எங்க போடுவாங்கன்னா டபுள் அண்டர் ஸ்கோர் ஆக்சுவலா இது ரொம்ப மொக்க கான்செப்ட். இது ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி நீ டபுள் அண்டர் ஸ்கோர் போட்ட அப்படின்னா அதை நீ உன்னோட அந்த ஊப்ஸுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர வெளியில அந்த டேட்டாவை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் என்காப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா கைஸ்? ஓகே, அது எங்க கரெக்டா யூஸ் பண்ணுவாங்கன்னா வேரியபிள்ல யூஸ் பண்ணுவாங்க. நான் தப்பா எங்கேயோ போறேன்னு நினைக்கிறேன். இருங்க, டபுள் அண்டர் ஸ்கோர் ஐ திங்க் இதான் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் டபுள் அண்டர் ஸ்கோர் அந்த வேரியபிளுக்கு முன்னாடி போடுவோம். ஓகே, ஸோ இது என்ன மீனிங்னா கைஸ் இங்கே பாருங்களேன், இதை நான் பிரிண்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் எஃப் சும்மா டபுள் அண்டர் ஸ்கோர் வித்து சாரி செல்ஃப் டாட் டபுள் அண்டர் ஸ்கோர் வித்து இன்ட்டு செல்ஃப் டாட் ஹைட். ஓகே, இது என்ன கான்செப்ட்னா இங்க பாருங்களேன் கைஸ், இப்ப நான் ஆப்ஜெக்ட் ஒன் டாட் டபுள் அண்டர் ஸ்கோர் வித் கொடுக்குறேன். அதை நான் தனியா நான் கால் பண்றேன். பாருங்களேன், இப்ப பிரிண்ட்டுக்குள்ள இதை நான் போடுறேன். இது நான் வெளியில நான் யூஸ் பண்றேன், யாருக்கும் தெரியாம நான் யூஸ் பண்றேன். இப்ப ஓகேவா? இருங்க, நான் டபுள் அண்டர் ஸ்கோர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நார்மலா நான் காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். டபுள் அண்டர் ஸ்கோர் தூக்கி விடுங்க. இதுதான் நார்மல் கோடு கரெக்டா கைஸ்? இதுதான் நார்மல் கோடு. இப்போ இந்த கோடை நான் என்ன பண்ணிருக்கேன்னா வித்தை மட்டும் நான் தனியா எடுக்கிறேன் வெளியில. இதோட எனக்கு ஊப்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இதோட எனக்கு அந்த ஊப்ஸ் முடிஞ்சிருச்சு. இதை நான் வெளியில அவுட் சைட்ல நான் அதை யூஸ் பண்றேன். ஆப்ஜெக்ட் ஒன் டாட் வித்துங்கிறப்ப எனக்கு அந்த 20 ஆன்சர் வருதா? ஓகே, இதே நீ ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பரா மனசுல வச்சுக்க. இப்போ இது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பரா இருந்தா வெளியில நீ யூஸ் பண்றேன்னா அதை வச்சு நான் என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா நீ ஒரு ரூல் போடுற, டே என்னோட அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீ வந்து இன்சைடு தி கிளாஸுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வெளியில யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லணும். அப்ப இந்த மாட்டை நான் வெளியில யூஸ் பண்ணா எனக்கு வரக்கூடாது, 20ன்னு காட்டக்கூடாது. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரி ஒன்? புரியுதா புரியலையா சொல்லுங்க கைஸ். அப்ப நான் அதை வந்து ஒரு செக்யூர் பண்றேன், தெரியுதா? அப்ப அது எப்படி சார் நான் யூஸ் பண்றது இன்சைடு தி கிளாஸுக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணணும், வெளியில யூஸ் பண்ணா ரன் ஆகக்கூடாது. அது எப்படி சார் எனக்கு புரியலையே. அங்கதான் நீ என்காப்சுலேஷன் கான்செப்டை யூஸ் பண்ற. புரியுதா? அப்ப என்காப்சுலேஷன்ங்கிறது ஒண்ணு இல்ல. இப்ப எனக்கு இதை வந்து நான் இன்னும் அக்கௌண்ட் நம்பர் நான் மாத்திக்கிறேன். ஏசி நம்பர்னா அக்கௌண்ட் நம்பர். ஏன்னா அக்கௌண்ட் நம்பர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ரைட்? அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் எல்லா இடத்துக்கும். ஏசி நம்பர். ஓகே, இதுல நான் சும்மா அக்கௌண்ட் நம்பர் போடுவேன், செல்ஃப் டாட் ஏசி நம்பர். ஓகேவா? இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஏசி நம்பர். இப்போ பாருங்களேன், நான் ரன் பண்ணுறேன். எனக்கு அக்கௌண்ட் நம்பர் தப்பா கைஸ்? எங்க கைஸ் தப்பு? சாரிப்பா. ஓகே, இப்போ எனக்கு வந்து 20ன்னு காட்டுது அக்கௌண்ட் நம்பர். ஓகேவா? இல்லைனா இப்படி அக்கௌண்ட் நம்பர் வந்து சும்மா IOB 11 2 3 4. ஓகே,
இப்போ இதுதான் அக்கௌண்ட் நம்பர்னா அக்கௌண்ட் நம்பர் வெளியில காட்டுது, இப்படி இது காட்டக்கூடாது. அப்ப அதை வச்சு நான் வேற எங்கனாலும் லாஜிக் ஏதாவது நான் மாத்தி எழுதுனேன்னா அது தப்பா போயிடும். அதனால இப்போ நான் இதுக்குள்ள என்ன பண்ணுவேன்னா இதுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் போடுவேன். டபுள் அண்டர்ஸ்கோர் தான் என்காப்சுலேஷன் சொல்லுவாங்க. அப்ப டபுள் அண்டர்ஸ்கோர் நீ போட்ட அப்படின்னா இங்க உள்ளே டபுள் அண்டர்ஸ்கோர் தான் நீ போடணும். ஓகே, அப்ப டபுள் அண்டர்ஸ்கோர் நீ போட்ட அப்படின்னா அதை உன்னால அவுட் சைட்ல ஆக்சஸ் பண்ண முடியாது. இங்க பாருங்க, அது என்காப்சுலேஷனா மாறிடும். இப்போ நான் டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்னா இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு ஆட்ரிபியூட் எரர் வருதா? எஸ் ஆர் நோ கைஸ்? எப்படி வெளியில ஆக்சஸ் பண்ண முடியலையா? ஓகே, இதே இதை நான் வந்து இங்க பாருங்களேன், இப்போ வந்து ஆப்ஜெக்ட் ஒன் டாட் ஏரியா அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இதை கமெண்ட் பண்றேன். இப்போ உள்ள இருக்கறத நான் ரன் பண்றேன். நல்லா கவனிங்க, நான் உள்ள இருக்கறத தான் ரன் பண்றேன். உள்ள இருக்கறத ரன் பண்றப்ப எனக்கு இட் ஷோவிங் தட் அவுட்புட். ஓகே, வருதா அவுட்புட்? ஐவி வருதா? அதே நான் வெளியே நார்மல் வேரியபிளை மட்டும் நான் தனியா எடுக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. பாருங்க, இது புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ், அவுட்புட் எரர் வருதா? ஆட்ரிபியூட் எரர்னு டெல் மீ கைஸ். நோட் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த டபுள் அண்டர்ஸ்கோர் போடுறதுக்கு எவ்வளவு மவுஸ்ன்னு பாருங்களேன், எவ்வளவு வேல்யூன்னு பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க, இதான் என்காப்சுலேஷனுக்குரிய எக்ஸாம்பிள். இப்ப தெரியுதா கைஸ் ஏன் ஊப்ஸ் படிக்கிறோம்? இது மட்டும் சின்ன சின்ன பைத்தான்ல இதை போய் எப்படி நார்மல் பைத்தான்ல எப்படி இதை போய் பண்ணுவீங்க, இதுல போடுறத வெளியில யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, அதுக்காக ஊப்ஸ் இதெல்லாம் படிக்கிறோம். இப்ப இதோட இன்னும் அடுத்த ஒன்று வரும் பாருங்களேன், சூப்பரா இருக்கும் அதுவும். பிசர் தட்டுற டாபிக் ஒரு 4-5 டாபிக் இருக்கு கைஸ். ஓகேவா? ஸோ அதை நான் உங்களுக்கு டீச் பண்றேன். அதை டீச் பண்ணிட்டு ப்ராப்ளம் சால்விங் சொல்றேன். ஓகே, சில டாபிக்ஸ்லாம் இருக்கு ஆக்சுவலா, இன்னும் பைத்தான்ல ஒரு 5 டாபிக் கிட்ட இருக்கு. 5-6 நிறைய இருக்கு கைஸ், போய்கிட்டே இருக்கலாம். இன்னுமே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒன்று 20 டாபிக் என்னால் டீச் பண்ண முடியும். பட் அது ரொம்ப அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு அது நீட் இல்லை ஆக்சுவலா ஃப்ரெஷர் லெவலுக்கு. 70-80 டாபிக் வரும் கைஸ் ஓவராலா. 70-80 டாபிக் வரும். எந்த இன்ஸ்டியூட்லையுமே எங்கேயுமே யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அதெல்லாம் நானே சொல்லி தர மாட்டேன். ஓகே, பிகாஸ் அது இட்ஸ் நோ நீட். ஓகே, அஸ் ஏ ஃப்ரெஷர் லெவலுக்கு உங்களுக்கு இதுவே ரொம்ப அதிகம். 40 இது நேரமே 40 டாபிக் மேலே வந்தாலும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? 40-45 கிட்ட வந்திருக்கும். இது இல்லாமல் வேற இன்னும் நான் ப்ராப்ளம் சால்விங் இன்னும் 5 டாபிக் நான் எக்ஸ்ட்ரா டீச் பண்ணுவேன் வேற. ஆக்சுவலாக அந்த ஜாங்கோ வந்ததுக்கப்புறம் டீச் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட்டில் வச்சிருக்கேன். பார்ப்போம், ஜாங்கோ வரட்டும். ஜாங்கோ வந்து ஆனால் இப்போ சொல்லி தராது, சும்மா கடமைக்குன்னு டீச் பண்ணுற மாட்டா இருக்கும். ஆனால் ஜாங்கோல டீச் பண்ணுறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 5 டாபிக் இருக்கு ஆக்சுவலாக. அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும் கைஸ். படிக்க அப்படியே அழகாக புரியும். இப்போ 50 டாபிக் கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க பைத்தான் மட்டுமே. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? லாஸ்ட்டுக்கு ஊப்ஸ் கான்செப்ட் போலாமா? நெக்ஸ்ட் டெல் மீ கைஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் போலாம்ல? எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, லாஸ்ட் ஊப்ஸ் கான்செப்ட் என்னன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன சார் அப்படின்னா இது ஒரு விதமான ஊப்ஸ். நான் ஒரு ரூல் ஒன்று செட் பண்றேன், அதாவது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனாலே நான் கொடுக்குற ரூலை நீ ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்படி என்ன சார் ரூல் கொடுக்குறீங்க? நான் ஒரு ஃபங்க்ஷன் நேம், என்ன ஃபங்க்ஷன் நேம் நான் கொடுக்குறேனோ
அதே ஃபங்க்ஷன் நேம் தான் நீ யூஸ் பண்ணணும். ஏய் என்னப்பா இது எனக்கு புரியலையப்பா. இப்ப நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்றேன் கைஸ். ஃபங்க்ஷன் வந்து எப்படி செட் பண்றேன்னா ஹலோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்றேன்னா இந்த ஹலோங்கிற ஃபங்க்ஷனை தான் நீ யூஸ் பண்ணி ஆகணும். நீ வேற யூஸ் பண்ணனா உன்னை நான் ரன் பண்ண விட மாட்டேன். இது எப்படி இருக்கு? இதை நீ நார்மலா எப்படி போடுவ? சரி சார், சூப்பர் சார், நல்ல ஐடியா, நல்லா எனக்கு புரியுது. அது எப்படி சார் பாசிபிள்? அதுக்கு தானே டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் படிக்கிற. சரி சார், அது இருக்கட்டும். இதை ரியலிஸ்டிக்கா எங்க யூஸ் பண்றாங்க? இது நான் ஏதோ புரியல எனக்கு எங்க யூஸ் பண்றாங்கன்னு. அது என்ன ஒரு இவன் சொல்றதை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னா அது என்ன கணக்கு? பேங்கிங் எல்லார்கிட்ட அக்கௌண்ட் இருக்கா? டெல்மி கைஸ், எல்லார்கிட்ட அக்கௌண்ட் இருக்கா? டெல்மி எவ்ரிஒன், எல்லார்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல? யார்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லாம இருக்கீங்களா? அது டிஃபால்ட் எல்லார்கிட்ட இருக்கணும், ரைட்? இப்ப நீங்க ஐஓபியோ ஹெச்டிஎஃப்சியோ எஸ்பியோ இருக்கீங்க, ஓகே? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பிரான்ச் தான் ஒரிஜினல் பிரான்ச்சா? சொல்லுங்க பாப்போம். இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி இருக்கு, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிரான்ச் இருக்கும், அதான் ஒரு மெயின் பிரான்ச்? கிடையவே கிடையாது, வாய்ப்பே இருக்காது. ஓகே, அப்ப ஹெச்டிஎஃப்சி மெயின் பிரான்ச் இப்ப சென்னையில இருக்குன்னு நீங்களா மனசுல வச்சுக்கோங்க. எங்கேயோ இருக்காது ஆக்சுவலா. மெயின் பிரான்ச்னு ஒன்னு இருக்கும். அந்த மெயின் பிரான்ச்ல அவன் ஒரு ரூல் செட் பண்ணுவான். என்ன ரூல் செட் பண்ணுவானா, இந்த நியூ கஸ்டமர்ஸ் வராங்களா, கிளைண்ட், அதாவது நியூ யூசர்ஸ், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து 500 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சும்மா நீங்களா வச்சுக்கோங்க, ஒரு ரூல் செட் பண்றான். ஓகேவா? அப்ப அவன் கொடுக்கிற ரூல் அந்த 500 ரூபாயை தான் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா ஹெச்டிஎஃப்சிலையும் போய் நீ அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப அவன் 500 ரூபா தான் வாங்கணும். அவன் இஷ்டத்துக்கு அவன் 1000 ரூபாய் வாங்கினான்னா நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். புரியுதா புரியலையா? டெல்மி கைஸ், டெல்மி கைஸ், இந்த கதை புரியுதா? அப்ப அதுக்கு அவன் என்ன பண்ணுவானா, காமனா ஒரு ரூல் செட் பண்ணுவான். ஓகே, இந்த ரூலை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, அப்ப அந்த ரூலை தான் எல்லாரும் அவன் ஃபாலோ பண்ணுவான் எல்லா சப் பிரான்ச்லயுமே. ஓகேவா? அப்ப நீ 500 ரூபாய்க்கு மேல 501 ரூபாய் நீ பே பண்ணாலும் அது சப்போர்ட் ஆகாது. இதுதான் கான்செப்ட். இதை நான் வந்து ரொம்ப இன்டெப்தா போகும், அது அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியாது. ஓகே, இன்னும் நீங்க லைக் உள்ள போனீங்கன்னா கத்துக்கலாம். ஒரு பேசிக்கா இதை எப்படி நான் சொல்லி தரேன்னு பாருங்க. ஓகே, உங்களுக்கு புரியுற மாட்டோம், ஏன்னா இதுதான் உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா கைஸ்? அதை எப்படின்னு பாருங்களேன். ஓகே, அதுக்கு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து சாரி, இதுக்கு வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல் நீங்க ஆட் பண்ணணும். ஓகேவா? அதாவது ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஏபிசி அப்படின்ட்டு நீங்க போடணும். என்ன சார் இது வித்தியாசமா இருக்கு? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான் இப்படி சொல்லுவாங்க. ஓகே, அதாவது இது ஏபிசிங்கிற ஒரு லைப்ரரிக்குள்ள ஏபிசின்னு ஒன்று இருக்கு, கேபிட்டல் ஏபிசின்னு, அதை இம்போர்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். புரியுதா கைஸ்? புரியுதா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் நான் எழுதுறேன். கிளாஸ் ஹெச்டிஎஃப்சி மெயின் பிரான்ச் அப்படின்னு போடுறேன். மெயின் பிரான்ச், மெயின் பிரான்ச்ல அந்த ஏபிசியை நான் செட் பண்ணிடுவேன். ஓகே, ஏன்னா இதுதான் நான் ரூல் செட் பண்ண போறேன். அதுக்காக இதை கொடுத்துட்டு அட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படி சாரி இருங்க ஒரு மெத்தட் எழுதணும். ஓகே, மெத்தட்ல ரூல் நம்பர் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். புரிஞ்சா? ஓகே, ஸோ இப்போ இந்த ரூல்ல என்னன்னாலும் இருக்கலாம். நீங்க நான் பதிக்க நான் பாஸ்ன்னு போட்டு, பாஸ்னா எம்டின்னு அர்த்தம், இல்ல நான் என்னன்னாலும் இருக்கலாம்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா செட் பண்ணுவேன். அப்ஸ்ட்ராக்ட் சாரி கைஸ், ஏபிசி கமா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா கிளாஸ் மெத்தடா? ஐயோ எனக்கே குழப்பது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வருமா மெத்தட் வருமா? ஏதோ ஒன்று போடுவோம், அவர்தான் பார்ப்போம். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடே போடுறேன். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் நினைக்கிறேன், கிளாஸ் வராது. ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகே, ஏன் சார் இப்படி அட்டு போட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் செட் பண்றீங்க? இதுக்கு பேரு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரூலுக்கு இந்த ரூலை வந்து இது எடுத்துக்கும். இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எங்க போட்டிருக்கியோ இந்த ஃபங்க்ஷனை தான் நீ எல்லா இடத்துலையுமே சப் பிரான்ச்லையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா கைஸ்? இப்போ நான் இன்னொன்று எழுதுறேன். கிளாஸ் ஹெச்டிஎஃப்சி சப் பிரான்ச் 1, சப் பிரான்ச் 1ன்னு ஒரு பிரான்ச் இருக்கு. ஓகே, அதுல இந்த ஹெச்டிஎஃப்சி மெயின் பிரான்ச்சை இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஓகே, கோலன் கிளிக் என்டர். இங்கேயும் நான் என்ன யூஸ் பண்ணணும்? ரூல் நம்பர் 1 அந்த ஃபங்க்ஷன் நேம் தான் யூஸ் பண்ணணும். வேற ஏதாவது நீ மாத்தி யூஸ் பண்ணனா எடுக்காது. ஓகே, சும்மா இதுலயும் சும்மா இப்போதைக்கு நான் பிரிண்ட் போடுறேன், ஹாய் அப்படின்னு போட்டுக்கிறேன். இதே மட்டும் நான் இன்னொன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இதே இதை காப்பி பண்ணி போடுவோம். ஓகே, இது வந்து சப் பிரான்ச் 2. இங்கேயும் நான் ஹெச்டிஎஃப்சி மெயின் பிரான்ச்சை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் சேம் மெத்தட் நேம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா நான் ரூல் நம்பர் இங்கே நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ சப்போஸ் நான் ரூல் நம்பர் வந்து நான் 2ன்னு கொடுத்தேன்னா நீயே ரூல் நம்பர் 2ஆ மாற்றணும். புரியுதா கைஸ்? புரியுதா? ஓகே, ஸோ இப்போ இதை நான் ரன் பண்றேன். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ஆப்ஜெக்ட் 1 டாட் நான் மெயின் சப் பிரான்ச்சை கால் பண்றேன். ஹெச்டிஎஃப்சி சப் பிரான்ச் 1. ஓகே, அதை நான் கால் பண்ணிட்டேன்னா அப்போ ஆப்ஜெக்ட் 1க்குள்ள இருக்கிற
அந்த ரூல் நம்பர் 2 நான் ரன் பண்றேன். ரன் பண்றப்ப எனக்கு அந்த ஹாய்ங்கிற அவுட்புட் வரும். ஏன்னா நான் ரூல் நம்பர் 2 நான் ஃபாலோ பண்றேன். ஹாய்னு வருதா? இப்போ நான் வந்து ரூல் நம்பர் 2 வந்து மாத்தி நான் ரூல் நம்பர் 1னே வச்சிருக்கேன் அப்படின்னா அப்ப நீ வீம்புக்குன்னு பண்ணிருக்க. அப்ப ஏன்னா நான் என்ன உன்னை ஃபாலோ பண்ண சொன்னேன்? ரூல் நம்பர் 2 ஃபாலோ பண்ண சொன்னேன். நீ ஏன்டா ரூல் நம்பர் 1 ஃபாலோ பண்ற? அப்ப நான் ரன் பண்றப்ப இட் ஷோவிங் எரர். ஓகே, புரியுதா? எப்படி எரர் வருதா? can't initiate abstract class custom brand without implementation abstract method. வருதா ரூல் நம்பர் 2? என்ன சொல்லுது? நீ ரூல் நம்பரை ஃபாலோ பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான் ரூல் நம்பர் 2 தான் அப்டிராக்ட் கிளாஸா செட் பண்ணிருக்கேன். அதை தான் நீ வந்து எல்லா இடத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இது சப்ரான்ச் 2 வந்து ஃபாலோ பண்ணிருக்கான். இப்போ அவனை நான் ரன் பண்றேன் பாருங்களேன். அவன் ரன் ஆவான் பாருங்க. கரெக்டா அவன் ரன் ஆவான் பாருங்களேன். ரன் ஆகுதா? புரியுதா கைஸ்? புரியுதா? நோட் பண்ணுங்க பாப்போம். கைஸ் புரியுதுல நான் என்ன சொல்றேன்ட்டு? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, அப்ப நான் கொடுக்குற ரூலை நீ ஃபாலோ பண்ணணும். அப்ப நான் என்ன ரூல் கொடுத்துருக்கேன்? ரூல் நம்பர் 2 கொடுத்துருக்கேன். அதை தான் நீ எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணணும். நீ மாத்தி கொடுத்தனா இட் ஷோவிங் எரர். அவ்வளவுதான் கைஸ். இதுதான் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். நோட் பண்ணிக்கோங்க. இதோட உங்களுக்கு ஊப்ஸ் போதும் கைஸ். போதும், ஒரு பேசிக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதுதான் மெயினே ஆக்சுவலா. இதுக்குள்ள இன்டெப்தா சிலதெல்லாம் இருக்கு, பட் அந்த அளவு வேணாம், அதெல்லாம் நீடு கிடையாது. நீங்க ஒரு பேசிக்கா ஃப்ரெஷருக்கு இது போதும். ஓகே, ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ அடுத்து வந்து ஒரு 2 days ரெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்கணும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கமிங் ஃப்ரைடே நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, ஃப்ரைடே வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங் சொல்லி கொடுக்குறேன். ஒரு 10 to 15 ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அந்த ட்ரிக்ஸ் இருக்கு கைஸ். ஓகேவா? என்ன மாற்ற கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எப்படி வந்து அதை பார்ஷியலா கொண்டு வரலாம் அப்படிங்கிற சில ட்ரிக்ஸ் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லி தரேன். நீங்க எப்படி ப்ராப்ளம் சால்விங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சில வெப்சைட்லாம் இருக்கு. ஓகே, அது வந்து அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நீங்க இந்தியாவில் எந்த கம்பெனி போனாலுமே உங்களால வந்து அட்லீஸ்ட் அதை தைரியமா ஹேண்டில் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அவுட்புட் ப்ராப்பரா வரலைனாலும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? ஸோ அந்த இது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அடுத்து. புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அதை வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங்ல உங்களுக்கு நான் அது தனி செஷன் வச்சு நான் சொல்லித்தரேன். அது வெள்ளிக்கிழமை வச்சு முடிச்சிட்டோம்னா நம்ம சாட்டர்டே சண்டே அப்படியே இருந்து நம்ம ஜாங்கோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். ஓகே சார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா நான் ஸ்டாப்பா ப்ராப்ளம் சால்விங் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும் கைஸ். அவ்வளவுதான் கைஸ். இதுக்கப்புறம் உங்க கையில தான். ஓகே,
நான் ஸ்டாப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டே இருங்க. 2-3 ப்ராப்ளம் டெய்லியும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, புரியுதா கைஸ்? கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் அந்த ப்ராப்ளம் சால்விங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்டிடியூட சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ண, உங்களுக்கே தெரியும் என்னோட கம்யூனிகேஷன் வீக்காக இருக்குது அப்படின்னா ஃபீல் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் நீங்கள் பைத்தான் முடிச்சிட்டேன்னு நான் இதில் சொல்லிடுவேன், அகாடமியில் சொல்லிடுவேன். அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது மாக் இன்டர்வியூ ஏதாவது வச்சாங்கன்னா, அவங்க ஏதாவது ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. புரியுதா கைஸ்? ஓகே, அவங்க கிட்ட அப்புறம் நீங்கள் ஜாப் ரிலேட்டடும் கேட்டுக்கோங்க. ஓகே.